ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சண்டேவும் மண்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். கமலும் ஊரில் எல்லாம் சென்னை போயிருக்காங்க அப்படின்றனால டீயை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணேன். ஹாய், இன்றைக்கி சண்டே. காலையில் எழுந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக சத்து மாவு கஞ்சி தான் செஞ்சோம். நான் பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மணி ஒரு 10:15 இருக்கும். 10:15க்குலாம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேன் ஜம்முன்னு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் ஹெவியாக ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நானும் ரெடி ஆகிட்டேன். எல்லோரும் கீழே வந்துட்டாங்க. ஸோ நானும் கீழே போகணும். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகியிருக்கேன். இல்லாட்டி சண்டே இப்படி ரெடி ஆகிற ஆள்லாம் இல்லை. எந்திரிக்கிறதே 10 மணிக்கு. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி இருக்கிற ஆள் இன்றைக்கி வந்து சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா வேலை நிறைய இருக்குது. ஆர்டர்ஸ் நிறைய பெண்டிங் இருக்குது. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி டிஸ்பாச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சண்டேவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. அதனால் நானும் ரெடி ஆகிட்டேன். கடன் போய் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். பார்க்கலாம். ஏபிசி பவுடர்னால தான் ஆர்டர்ஸ் எல்லாம் பெண்டிங் இருந்தது. ஏபிசி பவுடர் கொஞ்சம் பல்காக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு 50 கிலோவாக வாங்கி ரெடி பண்ணோம். இன்றைக்கி ஏபிசி பவுடர் அரைச்சிட்டு வந்து ஆற வச்சு பேக்கெட் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா ஆர்டர்ஸையுமே வந்து டிஸ்பாச் பண்ணிடுவோம். காம்போ ஆர்டர்ஸ் தான் நிறைய பெண்டிங் இருந்தது. மால்ட்டு காம்போ, கிட்ஸ் காம்போ, பெஸ்ட் செல்லிங் காம்போ அப்படின்னு. ஏன்னா இந்த காம்போ எல்லாத்துலேயும் ஏபிசி பவுடர் இருக்குது. மால்ட்டு காம்போவில் ஏபிசி பவுடர், ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, ரெட் பனானா மால்ட்டு, ராகி சாக்கோ மால்ட்டு அப்படின்னு இந்த 6 மால்ட்டும் சேர்ந்து வரும். இந்த 6ம் சேர்த்து 499க்கு கொடுத்துட்ருக்கோம். கிட்ஸ் காம்போவில் ஹெல்த் மிக்ஸு, ஏபிசி பவுடர், ராகி சாக்கோ மால்ட்டு, நேந்திரம் மிக்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸு, டேட்ஸ் பவுடர் அப்படின்னு மொத்தம் 6 ப்ராடக்ட் வரும். இந்த 6 ப்ராடக்ட்டும் சேர்த்து 666 கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே கிட்ஸுக்கு ராஜேஷ் கிச்சன் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டும் இருக்குது. பெஸ்ட் செல்லிங் காம்போவில் நம்மளோட டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு 15 ப்ராடக்ட்டை ஒன்றா சேர்த்து ஒரு காம்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். வெறும் 999க்கு அது கூட ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் உண்டு. ஒரு அழகான க்யூட்டான சம்பளமும் இருக்கும். ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றனால பேக்கெட் போட்டு கொடுக்க ஆர்டர்ஸை வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவு இருந்தாலும் பேக் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டேல வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் மால்ட்டு காம்போ ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டோம். மால்ட்டு காம்போ பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து வெறும் சாதம் வச்சு சிக்கன் 65 தான் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி சிக்கன் 65ஓ பூரியோ அடிக்கடி பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் பண்ணி கொடுப்பேன். கமல் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் சிக்கன் 65 செஞ்சு கொடு அப்படின்னு. அது வந்து எனக்கு இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு. கமல் இல்லை, இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே ஆட் பண்ணல. போன்லெஸ் சிக்கனில் நம்மளோட சிக்கன் 65 மசாலா போட்டு உப்பு கூட நான் ஆட் பண்ணல. அப்படியே தண்ணியை லைட்டாக தெளித்து பரட்டி வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கமல் வந்ததுக்கப்புறம் கமலுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும். சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். சாதம் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். அப்படியே சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கையோட அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே மாதிரியே தெரில, என்னமோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எப்பயும் ரொட்டீன் ஒர்க் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சாதம் ரெடி ஆனதும் அப்படியே சிக்கனையும் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு பொரிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் பொரிச்சு கீழே இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பேலன்ஸ் லாஸ்ட் இது போட்டிருக்கேன். அதுவும் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். பிள்ளைங்க குழம்பு இருந்தது, குழம்பு வேண்டாம் தயிரில் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிட்ஸ் காம்போ ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்ஸ் காம்போ இப்போ வரைக்கும் எத்தனை பெண்டிங் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து வச்சு ப்ராடக்ட் எல்லாம் ஃபில் பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரைடே வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டே வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து மண்டே தான் வந்து பேக் பண்ணுவோம். ஒரே நேரத்தில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அட்ரஸை ஒட்டி ட்ராக்கிங்கை ஒட்டி புக் பண்ணி அனுப்பிச்சி விட்றது. இப்படி பண்ணும்போது எங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிச்சிருவோம். இவ்வளோ ஆர்டர்ஸ் பெண்டிங் வச்சு போடவே மாட்டோம். இந்த டைம் வந்து ரொம்ப பெண்டிங் விழுந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நைட்லாம் தூக்கமே வரல. இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி சண்டேன்னு கூட பார்க்காம வேலை பார்த்துட்டு இருந்தோம். சத்து மாவும் காலியாக போகுது. அது பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்றனால அதை வந்து சைடில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 பேட்ச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த கொரியரெல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே மணி 5 ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே மாதிரியே தெரில, காலையிலேருந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக வேலைன்னு ஓடிட்டே இருந்தோம். எப்போவும் சண்டே முடிச்சுட்டு மண்டே வந்து குட்டி சண்டே மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு சண்டே வந்து குட்டி மண்டே மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போவுமே ராஜேஷ் கிச்சன்லாம் மண்டே பிஸியாக இருப்போம். இந்த சண்டே வந்து குட்டி மண்டே மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஒரு வழியாக ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி புக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மண்டே இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, வர டிலே ஆயிருந்தது அப்படின்னா கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக டிஸ்பேச் பண்ணிட்டோம், சீக்கிரமாக வந்துடும். கீழே வேலையை முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். இங்கேயும் வேலை இருந்தது. ஏன்னா காலையில் துணி துவைச்சி போட்டிருந்தேன், அதெல்லாம் காஞ்சிருச்சு. கையோடு அதை மடித்து வச்சிடலாம், இல்லாட்டி இது ஒன்று சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றனால கையோட துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். பிள்ளைங்க வந்து நாங்கள் எங்கள் துணியை நாங்களே மடித்து வச்சிட்றோமா அப்படின்ட்டு அவங்க துணியை மடித்து வச்சுட்டாங்க. பயங்கர டயர்டாக இருந்தது. அதனால் நைட் டின்னருக்கு சிம்பிளாக தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் எந்திரிக்க முடியல, 6 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு என்னடா சமைக்கிறதுன்னு யோசித்தேன். பிள்ளைங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு டக்குன்னு சிக்கன் இருந்தது, கிரேவி மாதிரி வச்சு சப்பாத்தி போட்டுட்டேன். கமல் இல்லாதனால சிம்பிளாக முடிச்சாச்சு. சிக்கன் கிரேவி சப்பாத்தியோட. இதே மதியத்துக்கும் வச்சுக்குவோம். காலையில் மதியம் 2 நேரத்துக்கும் இதே தான். பாய். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டேன். அடுத்து ஏபிசி பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் தோல் சீவி துருவிட்டு இருக்காங்க. சரி கொடுங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்து பண்ணேன். வெஜிடபிள் பீலர் வந்து முன்னே வச்சுருந்தது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, வேறு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக வேலையாகுது, சீக்கிரம் வேலையை முடிச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்னொரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலான்னு சொன்னேன். ரொம்ப நேரம் உட்காந்து என்னால் வேலை பார்க்க முடியாது, அதனால் நான் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் பேக்கிங்கில் இருந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திண்டுக்கல் கிளம்பி போனேன். கமல் ஊரில் இல்லை, பிள்ளைங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக கடைக்கு தான் வருவாங்க. பிள்ளைங்கள பிக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடைக்கு கிளம்பிட்டேன். திருப்புங்க. இதுக்கு பிரேக் பிடிக்கிறீங்க? திருப்புங்க. அதான் வண்டி எதுவும் வரலையே, நம்ம ஊரில் தானே. பிரேக்கெல்லாம் ஏக்கா பிடிக்கிறீங்க? மெதுவாக ஸ்டேரிங் விட்டு அப்படியே மெதுவாக ஆக்சிலேட் கொடுங்க. பிரேக்கை விடுங்க, பிரேக்கை அமுத்தாதீங்க. இது நேரா தான் இருக்கா? நேரா இருக்கு, நேரா நீங்க மாட்டிப்போங்க. நேரா நீங்க மாட்டி. பயமா இருக்கு. எப்படி இருக்கு? பயமா இருக்கு. நான் வரல, இந்த விளையாட்டுக்கு வரல. நீயே வா. அண்ணன் இல்லக்கா, ஓட்டுங்க பாத்துக்கலாம். அண்ணா இல்லாம இந்த கார் எடுத்துட்டு வண்டி எடுத்து போக வர ஜாலியா இருக்கு. அண்ணா இருந்தா எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்க மாட்டாங்க, அதனால நீ இருக்கும் போதே காரை ஓட்டி பழகலாம் அப்படின்னு நினைச்சா பயமா இருக்குடா. டச்சு விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சா, அதனால ஒரு மாதிரி நடுங்குது, கிடு 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 நடுங்குது. நான் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் தான் போறேன் நான். இன்னைக்குமே நான் போகணுமா அப்படின்னு யோசித்தேன். பிள்ளைங்க வாமா ப்ளீஸ்மா அப்படின்னு வச்சுக்க. சரி ஓகே, கடையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புறேன். போயிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதுதான். ஓட்டி பழகணும் கௌதம். ஆக்சுவலா இந்த ஏப்ரல் மேல வந்து நான் திரும்ப ஒரு டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். கரெக்டா நான் கார் டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பேக் பெயின் வந்துருச்சு. எங்கேயுமே நகலாம வீட்டுல படுத்த படுக்கையா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சூன் சீக்கிரம் இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து கார் ஓட்ட கத்துக்கிறேன். நைட் வேன். ஐயோ இன்னைக்கு நைட்டு தான் வருவான். எங்களை வச்சு அப்பா என்ன நீங்க ஓட்டுவீங்க அப்படின்னா நீங்க ஓட்டிடுவீங்களா? உன்னை வச்சுதான் ட்ரெயின் பண்ணோம். நைட் ஒன்னு வச்சு ஓட்டிக்கலாம், வா நீ முன்னாடி வந்து பாரு அப்படின்னு சொன்னேன். நாளா வரமாட்டேன். சிவன் வண்டி பஸ் ஏற்றி எடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு பயமுடுத்தி வச்சிருக்க பிள்ளைகளை காலையில. ஓட்டுவியான்னு கேட்டுருச்சே. சரி விடு, அதுகளை வச்சு ட்ரையல் பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு டிமார்ட் வந்தோன்னு தெரிஞ்சிச்சா பிள்ளைங்க போச்சு கத்துங்க, என்னைய விட்டுட்டு டிமார்ட் பண்ணியா அப்படின்னு. எங்க பாருங்க, ரீ பர்ச்சேஸ் தானே.
இந்த கத்திக்காக வந்தீங்களா? இந்த கத்திக்காக தான் வந்து இது 2 தான் இருக்குது. ரீபர்ச்சேஸ். இந்த பீலர் தான் வாங்கி கொடுத்தேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சீக்கிரம் வேலையாகுதுன்னு சொன்னாங்க. சரி இன்னொரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தேன். 2 தான் இருந்தது. சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். 2 பீலர் வாங்க வந்துட்டு 1200 அன்னைக்கு கமல் கூட வாங்காததெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டேன். 10 நிமிஷம்ன்ட்டு இப்போ 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு வாளுங்க. டிமார்ட் போயிட்டு வந்தேன்னு சொன்னோம்னா கத்துவாளுங்க. பாப்கார்ன் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். அதனால தான் பேக்லேயே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹெல்த்லாம் நல்லா தான் இருக்குது. கடைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதே அவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைக்கு வரும்போது கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை எல்லாமே ஸ்டாக் என்ட்ரி போட்டு எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க. நம்ம ராஜேஷ் கிச்சனில் புதுசாக தொக்கு வெரைட்டிஸுமே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தொக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து கொண்டு வந்திருக்கோம். பிரண்டை, வாழைப்பூ, புளிச்சக்கீரை அந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ் இருக்குது. வத்த குழம்பு, புளியோதரை மிக்ஸ் அந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸும் இருக்குது. ஊறுகாய் வெரைட்டிஸும் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிங் போர்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நம்ம ராஜேஷ் கிச்சனில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். யாருக்காவது வேணும்னா நம்ம வெப்சைட்லேயும் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். நூடுல்ஸ், பாஸ்தா வெரைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே மில்லட்ஸ் தான். தொக்கு வெரைட்டிஸுக்கு வீடியோலாம் போடலை. நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கடைக்கு வர்றவங்களும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. கடையில் பிரண்டை தொக்கு சுத்தமாக காலி ஆயிடுச்சு. கடையில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்க வந்து ஷட்டில் கிளாஸ் போகலைன்னு சொன்னாங்க. எனக்கும் பேக் பெயினாக இருந்தது. வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால ஆவி பிடிக்கணும்னு சொன்னாங்க. ஆவி பிடிச்சிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.